அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் அதை பரிபூரண மனநிறைவோடு செய்து முடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது, நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைத்ததை குலதெய்வத்தின் அருளால் எளிதில் செய்து முடிக்க முடியும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் நிறைந்த மாறுதலை இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. அதிசாரத்தில் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர போகிறார் டிசம்பர் 20ஆம் தேதி முதல். அதற்கு பிறகு 2026 மார்ச் மாதத்தில் தான் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே முழு சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் வக்ர இயக்கத்தில் வலம் வந்தாலும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ அவரை பாதிக்காது என்பதால் நினைப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் 6 இடங்களில் பதிய போகிறதுங்க. துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகிய 6 ராசிகளின் மீதும் குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில பல இடங்கள் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. இதனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் நிச்சயமாக எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. சனியை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று மீனராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வலம் வருகிறார். சனியின் அமைப்பு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் துரிதமாக பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக பலம் பொருந்திய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பலம் வரப்போகிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எளிதில் கைகூடும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி எளிதில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் குறுக்கீடுகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. மேலும் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலம் வருகிறாருங்க. ராகுவிற்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. ஆனால் அவரது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு நல்ல
நல்ல பல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது. இந்த மாதத்தில் மிக வலுவாக 45% மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கலக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனி வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வீரியமானது குறைய போகிறது. அதற்கு முன்னதாக இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாய் விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசியில் வலம் வரப் போகிறார். செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக விருச்சக ராசியிலும் தனுசு ராசியிலும் வலம் வரப்போகிறார். அதே போன்று சூரியனும் முற்பகுதியில் விருச்சக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வலம் வரப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களுக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் பல கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணம் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதன் துலாம் விருச்சகம் தனுசு என 3 இடங்களில் வலம் பெறப் போகிறார். 2 முறை பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் கல்வியில் உறுதியாகவே கிடைக்கும். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் பெறப் போகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பரிபூர்ணமாக நவகிரக நிலைகளின் அருள் கிடைப்பதோடு குலதெய்வத்தின் அருளும் மிகவும் வலுவாக கிடைப்பதால் பல நல்ல காரியங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொன்றாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் நல்ல மாறுதல், நீங்கள் விரும்பியபடியே அடுத்தடுத்து மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் தீர்வு உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முடிவுகளை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சிறப்பாக எடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உடன்பிறப்புகளுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம், உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் மிக அற்புதமான வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. குறிப்பாக எல்லா வழியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உங்களை தேடி வரும். உற்சாகத்துடன் பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை, வருமானம் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மாமன் மைத்துனர் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இனிமையாக அமைய போகிறது. பல புதிய திருப்பங்களை பல்வேறு வகையான பணிகளில் கெடுபிடிகள் அனைத்தும் நீங்கி டிசம்பர் மாதம் முடிவதற்குள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்வில் பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பகை, தேவையற்ற கருத்து மோதல் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் உறவு வலுப்படுவதோடு மிக சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு குலதெய்வத்தின் அருளால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து சில அதிரடியான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.